வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் மீன் குழம்பு, அதே மாதிரி மசாலா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி மீன் குழம்பு வைக்க பாருங்கள். இங்கே மீன் வந்து உப்பளம் வந்து பக்கத்தடியே இருக்குதுங்க. அங்கேருந்து தான் வந்து நாங்கள் மீன் வாங்கிட்டு வருவோம். காலையிலேயே நேரமே போனோம் அப்படின்னா நமக்கு உயிரோடவே மீன் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நான் 1 கிலோ அளவுக்கு இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். 1 கிலோவுக்கு 2 மீன் வந்திருக்கு. இப்போ வாங்க, இதுக்கு தேவையான மசாலா பாருங்கள். சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கடுகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. அதேமாரி வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், துவரம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம வர கொத்தமல்லி வந்து எடுத்துக்கலாங்க. ஒரு 10 வரமிளகா சேர்த்திக்கிங்க. சேர்த்தி இப்போ இது எல்லாமே வந்துட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை வந்து நல்லா சிம்லேயே வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மசாலாலாம் சேர்த்தி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்ம மீன் குழம்புக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூளில் வந்து அரைக்கிற பொருள் தாங்க. அதனால் நீங்கள் சேர்த்தி அதே மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்த போகிறோம். பாருங்க, இப்போ மீன் வந்து கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வந்தாச்சுங்க. வெட்டி சுத்தமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க, ஒரு கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்திட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோடையே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்க அதையும் வந்து சேர்த்திக்கிங்க. புளி வந்து கொஞ்சமாக சேர்த்திப்போங்க. சேர்த்தி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அதோட ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து சேர்த்திக்கிங்க. சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுட்ரு வந்து சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி எல்லாமே சேர்ந்து ஒரு கலரி விட்டுட்டு கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள், கொஞ்சம் கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்திருக்கிறேங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி சேர்த்தி செய்யுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தழையை வந்து சேர்த்தி நல்லா இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்திட்டு அதில் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துங்க, மற்றது எதுவுமே சேர்த்த தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா, தேவையான அளவு உப்பு, நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கிறேங்க. சேர்த்தி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணியை வந்து சேர்த்திப்போம். சேர்த்திட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் மீன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ 1 கிலோ மீனில் 1/2 கிலோ மட்டும் போட போகிறேங்க. மீதி 1/2 கிலோ வந்துட்டு ரோஸ்ட்டு வந்து போட போகிறேன். அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து காட்டுறேன் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு. பாருங்கள், குழம்பு வந்து இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாங்க. இது மீன் குழம்பு வந்து சாப்பாடு, இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.